ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நாம் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அது கூட எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா திக்காகி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்து கொதிக்க வச்சு மல்லி இலை சேர்த்து பரிமாறலாம். சுவையான முட்டை குழம்பு ரெடி.